அவர் சேனல் இம்பார்ட்டண்ட் நியூஸஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நேற்றுக்கு மோடி வந்து கோல்டு வாங்காதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள் அப்படின்னு ஹைதராபாத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. ஸோ மெயினாக ஈரான் யூஎஸ் வாரில் நம்மளுடைய ஆயில் ஷார்ட்டேஜ் இருக்குது. ஸோ ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நிறையா காசு ஆகுது. அப்படிங்கிறதுனால நிறையா டாலர்ஸை விற்க வேண்டியிருக்குன்றதுனால இதை சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இதனாலலாம் கோல்டு வாங்காமலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் கோல்டை கண்டினியூஸாக வாங்குங்க. நல்ல லார்ஜ் கேப் கம்பெனிஸ் கீழே இந்த டைமில் இறங்கும். 1 2ன்னு வாங்க ஆரம்பிங்க. நேற்றுக்கு பிஎம்மோட இந்த டாக்னால சென்செக்ஸ் ஒரு 1300 பாயிண்ட்டு கீழே விழுந்திருக்கு. ஸோ நிஃப்டி வந்து 23,820 லெவலில் ப்ரீச் பண்ணி கீழே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் கீழே இறங்குன்னா நீங்கள் நிஃப்டி பீஸு கூட வாங்கலாம். ஸோ ட்ரம்ப் வந்து ஈரானுடைய பீஸ் ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ ருப்பி வந்து ஆல் டைம் லோ. ஸோ கிட்டத்தட்ட 95.17 கிட்ட ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தான் நம்மளுடைய எக்கானமியை ரொம்ப க்ரஷ் பண்ணுது. ஸோ நேற்றுக்கு சொன்னதில் ஆயிலையுமே கம்மியாக யூஸ் பண்ண சொன்னாங்க, எடிபிள் ஆயிலுமே. ஏன்னா நம்ம அங்கேருந்து தான் இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ யூபிஎல் நெட் ப்ராஃபிட்டு 18% ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. ஸோ நான் யூபிஎல் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட அது ஒரு 17% ப்ராஃபிட்டில் இருக்குது ஓவராலாக. பட் இந்த கம்பெனி அந்தளவுக்கு நல்லா பண்ணலை. ரொம்ப வாங்கின ப்ரைஸ்லேருந்து கீழே போய் திரும்பவும் மேலே வந்திருக்கு. ஸோ இது என்னோடய பர்ச்சேஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜூன் 23 678. இன்னும் அந்த ப்ரைஸே வரல, 669 தான் இருக்குது. கொஞ்சம் டிவிடெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நடுவில் நான் ஆவரேஜ் பண்ணதுனால 477 453 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். அதனால் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இதனால தான் சொல்கிறது 1 2ன்னு கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தோம்னா நம்ம வாங்கிறது எது பாட்டம்னு தெரியாது. இப்பொழுதைக்கு எனக்கு இந்த கம்பெனியோட பாட்டம் இதோடைய ப்ரைஸ் வந்து 450 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியுது. ஸோ நம்ம 450 வரைக்கும் வந்துச்சுன்னா திரும்பவும் வாங்க ஆரம்பிக்கலாம். அங்கேருந்து திரும்ப 1 2ன்னு வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதை கண்டினியூஸாக நீங்கள் இப்படியே பில்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக. ஸோ ஃப்யூச்சரில் வெல்த் ஜெனரேட் பண்ணணுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு. ஸோ இதுதான் பெஸ்ட்டு மெத்தட்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.